ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ எங்கே போகிறாங்கன்னே தெரியல. எல்லாரும் காணாம போகிறாங்க. இந்த ராடு மேலே எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. வெல்கம் பேக் டு ஐஸ்கிரீம் 2. என்கிட்ட விளையாடாத. சொல்றல அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கொடு. விளையாட ஃப்ரீயா? பாய்ஸ்லாம் வந்து ரகசிய அறையில் இருக்காங்க. என் அண்ணன் என்கிட்ட எது சொல்லணும்னு சொன்னா, ஆனா அது ஒரு சில்லியான விஷயமா தான் இருக்கும். அது உனக்கு என்னன்னு தெரியுமா? அப்படி பண்ணாத. It can't be. Liz has been kidnapped too. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. வெல்கம் பேக் டு ரிஷி பிளேஸ். இந்த கேம் என்னென்னா ஐஸ்கிரீம் 2. அதாவது இங்கே போன பாட்டில் கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன், கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இதோட செகண்ட் கேமும் நான் வந்து விளாடி இருக்கேன். இப்போ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, வழக்கம் போல் தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிங் ஷாட்டை போட்டு இந்த மேப்பை எடுத்துகிட்டு இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. அங்கே போய்ட்டுருக்காங்க. சரி, நம்ம இதாக சாக்கு. ஐயோ, வரான் டக்குன்னு வை. ஏங்க ஜஸ்ட்டுங்க பிடிச்சிருப்பான். டேய் மூக்கா, டேய் வரண்டி டேய். இவனுக்கு போன கேமில் நம்ம பேர் வச்சுருப்போம் மூக்கான்னு. இந்த கேம்லேயும் அதே பெரிய ஃபாலோ பண்ணுவோம். சரி, என்னங்க இந்த மேப்பை வைக்க முடியல, உள்ளே போய் தான் வைக்கணும் போல். சரி, இப்போ எதுக்கும் நம்ம அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். அவன் ஃப்ரண்ட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு வேனுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா ஸ்லிங் ஷாட் ரொம்ப முக்கியம், எப்போ தேவைப்படும்னு தெரியாது. சரி, ஓகே இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக சர்க்கஸுக்கு போயிடலாம். இந்த இடத்துல அந்த டஸ்ட்பின்ஸ் வந்து ஒரு 7-8 டஸ்ட்பின் இருக்கும். அது எல்லாத்துலேயும் வந்து செக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாஸ் கிடைக்கும். அந்த பாஸ் வந்து நான் எல்லாத்துலேயும் தேடிட்டேன். கடைசியாக இருக்க ஏதோ இந்த டஸ்ட்பினில் தான் அது இருக்கும். சரி, உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டினா போர் அடிக்கும்னு சொல்லி அதெல்லாம் நான் கட் பண்ணி தூக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த பாஸ் எடுத்துகிட்டு எங்கே போகணுன்னா, இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது சர்க்கஸில். நம்ம போன வாட்டி காப்பாற்றணும் தெரியுமா நம்ம நண்பர் சார்லியை. அவன் என்ன பண்ணிட்டா, திருப்பி வந்துட்டு மாட்டிக்கிட்டு இந்த ராடு பையக்கிட்ட மாட்டிக்கிட்டு திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து அவனுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருக்கானுங்க. இங்கே வந்து இங்கே ஒருத்தர் இருப்பான். நான் வந்து இந்த இடத்துல ஒரு ரேரான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். அதை வச்சு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அது நான் வந்துட்டு அதை தரேன். நீ எனக்கு ஒரு ஸ்ப்ரெட்டியான ஐட்டம் கொடுக்கணும். போடா சோடா புட்டி, பிரட்டியான ஐட்டம் கொடுக்கணுமா? அதை போய் நான் எங்கடா தேடுவேன்? சை, இந்த க்ரோப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு இவன் ஏதோ கேட்குறாங்க. அது என்னன்னு தெரில. அது எங்கே இருக்குன்னா, இப்போ சினிமாவில் இருக்குது. சினிமாவா ப்ரோ? சினிமாவில் போய் என்ன படம் பார்க்க போகிறோமா? என்ன படம்? ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூவா டூம்ஸ்டேவா அப்படின்லாம் கேட்காதீங்க. அது வந்து சாதா சினிமா தான். அங்கே போயிட்டு அங்கே வந்து நிறையா கார்ஸ் இருக்கும். இந்த க்ரோபாரை வச்சு அந்த காரோட டிக்கியெல்லாம் ஓப்பன் பண்ணணும். அங்கே வந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அதை வந்து வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமாமா. ஏன்டா அது நீயே பண்ணலாமேடா, பக்கத்துலேயே க்ரோபார் இருக்குது, அங்கேருந்து நடந்து வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன். இது நான் வேறு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமா? சரி, தேடுவோம். இங்கே எங்கேயாவது இருக்கா? இது திறக்க முடியா? இல்லை, இது இது திறக்கலாம். இந்த ராடு பையன் வர எங்கே இருக்கான்னு தெரிலங்க. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு மூக்க உள்ளே உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அவன் வரதுக்குள்ளே நம்ம பட்டுன்னு எல்லா காரையும் செக் பண்ணிடலாம் எதில் இருக்குன்னு. என் கிஸ் இதில் இருக்குன்னு தோணுது. தர 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 சீக்கிரம் தர தர தர. அட என்னங்க எங்கடா இருக்குது? டேய், எல்லா காரையும் தேடிட்டேன்னு நினைக்கிறேன்டா. டேய், இன்னும் கிடைக்கல. ஐயா, இது திறக்க முடியுமா? இது ஓப்பனிங் இல்லை. வேறு இதுலேயும் இல்லை. டேய், எல்லா காரும் முடிச்சே போச்சுடா. டேய், எனக்கு தெரிஞ்சு தான் கடைசி காராக இருக்கணும். இதில் கிடைக்கும்னு நினைக்கிற. எங்க உள்ளே ஏதோ இருக்குது. பர்ஃப்யூம் பாட்டிலா? ஏண்டா நான் உங்களெலாம் காப்பாற்ற வந்தா நீ என்னடானா பர்ஃப்யூம் பாட்டில் கேட்குறேன்ட்ட. ஓகே, இதில் என்ன லிட்டில் ஆலன் ஃப்ரெஞ்சு. சூப்பருங்க, ஃப்ரெஞ்சு கிடச்சிச்சு. இப்போ அந்த பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மூக்கை வேறு எங்கே இருக்கானே தெரியலை. டப்புன்னு உள்ளே போட்டு நம்ம போய்ட்டு அந்த ஃப்ரெஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இவன் எங்கேயோ நடக்கிற சத்தம் கேட்குதுங்க. எனக்கு பக்கத்துலேயே நடக்கிற மாதிரி இருக்குது. வராங்க. பைபிளில் உள்ள உட்காந்து சினிமா தான் பார்த்துக்கிட்டு வந்துருக்கு. டக்குன்னு ஐயோ லெட்டு மூடிட்டேனே. டக்குன்னு எடு வந்துட போகிறான். ஐயோப்போ, ஜஸ்ட்டுங்க வர்றேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அவங்ககிட்ட வந்துக்கிட்டு இருந்தான். நம்ம அப்படியே சுற்றிட்டு போய் காரில் ஏறிடலாம். எங்கே இருக்கான் மூக்க? எங்கே பார்த்தீங்களா? 2 ட்ரக்குக்குள்ளே இருந்தான். வந்துடப்போகிறோம். அதுக்குள்ளே போய் ஏறிடணும் டக்குன்னு. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆலன் ஃப்ரெஞ்ச் கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து சர்க்கஸுக்கு தான் போகிறோம். சர்க்கஸில் வந்து ஒரு விஷயம் எடுக்கணும்.
சர்க்கஸுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்கிட்ட வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அந்த வீடா அது கடையான்னு தெரில. அந்த கடை எங்கே இருக்குதுன்னு தேடணும். அதை வந்து நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். அதை வந்து உங்களுக்கு கட் பண்ணிட்டேன் போர் அடிக்கும்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம அந்த கடையை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வந்து கரெக்டாக உள்ளே போய் இந்த கதவை திறந்து கீழே போனால் அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு இது என்னது இது பேர் தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச இதுதான் மோட்டர் மாதிரி இருக்குது. இருங்க என்னென்னு பார்ப்போம். கேஸாம். சரி, இந்த கேஸை எடுத்துகிட்டு மேலே ஏறிடலாம். இது வந்து நம்ம லிஸை காப்பாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான பொருள். ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துகிட்டு போய்ட்டு வண்டியில் போட்டுருவோம். இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரிலையே. டேய் முக்கா, பக்கத்தில் ஒரு கேடா. டேய் தம்பே முக்கா, அங்கே இருக்காங்க. சரி, அவன் பொறுமையாக ஆடி அசைஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு இதை போட்டுட்டு அந்த லூசு பையன் அந்த மைக் இருக்கான்ல உள்ள, அந்த பைத்தியக்காரன் ஒரு பர்ஃப்யூம் கேட்டான். அது இருந்தால் தான் ஒரு கிட்ட ஒரு பொருள் இருக்கா, அதை நமக்கு கொடுப்பாரான் பைத்தியக்காரன். ஏன்டா என்ன போயிட்டுனா நிலமையில இருக்கானா, எனக்கு பர்ஃப்யூம் கேட்குற நீ எடுத்து அடிச்சுக்க. சரி கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு கீ. ஆமாம், இது என்ன கீன்னு தெரில. சரி அவங்க வந்துட்டு இருக்கான். அங்கிட்டு போகிறாங்க. இதான் சாக்கு. டாப்புன்னு ஓடிடலாம் வெளியே. அவ்வளோதான். இப்போ இதை கொண்டே வண்டியில் போட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட இதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட பார்க்கலையா, எங்கே பார்த்துட்டான்னு நினச்சாங்க ஒரு செகண்டு. நல்ல வேலை. இப்போ நைஸாக அப்படியே போயிட்டு ஐயோ ஸ்லிங் ஷாட் எடுத்தாச்சு. எங்கே என்னங்க ஐயோ வரான் இங்கிட்டு வா. யாரா நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் போடுறா, நான் அங்கிட்டு போனேன். எங்க அவன் அங்கிட்டு போகிறான். நம்ம அப்படியே இப்படி கொடுக்கணும்னு ஓடிடலாம். ஏய் வா வராடா. இல்லை அங்கிட்டு தான் போய்ட்டுருக்கான். நல்ல வேலைங்க. இப்போ தான் வந்து நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். ஆக்சுவலி இந்த இடத்துல விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து ரொம்ப எல்லாமே நேரோவாக இருக்கும். அதனால சீக்கிரம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துல வேலை செய்யணும். அப்போ தான் அவன் கையில் மாட்டாமல் வர முடியும். சரி, பட்டுன்னு திறந்துட்டு பட்டுன்னு ஓடிடுவோம். எங்கே இருக்கான்னு தெரியலையே. இந்த கதவு கிட்டே இருக்க போகிறான். செக் பண்ணிவிட்டு போவோம். இல்லை சரி ஓகே வச்சுட்டு திருப்பி வேகமாக போய் வண்டியில் ஏறிடணும். எங்கேயுமே நிற்கக்கூடாது. நான் அவன் எங்கேருந்து வருவானே தெரியாது. இங்கே இது இருக்கானா? இல்லை இங்கே போய்ட்டு இந்த இடத்துல ஒரு சாவி இருக்குங்க. எங்கே இருக்கானா? இல்லை. சரி ஓகே, ஃபிஷ் கீ. ஓகே, இதை எடுத்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, எங்கேயும் இல்லை, நம்ம சர்க்கஸுக்கு தான் போகிறோம். சர்க்கஸில் வந்து இந்த படிக்கட்டு மேலே ஏறி இந்த இடத்துல ஒரு ட்ரா இருக்கும். அந்த ட்ரா திறந்தீங்கன்னா உள்ள கேட் ஃபுட் இருக்கும். இந்த கேட் ஃபுட் எடுத்து எந்த பூனைக்கு சாப்பாடு போட போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு பூனை இருக்குது இந்த கேமில். அந்த பூனைக்கு தான் சாப்பாடு போட போகிறோம். இவன் வந்து வரானா? இல்லைங்க, அவன் ஆளை காணோம். நம்ம என்ன பண்ணலான்னா இங்கேருந்து போயிட்டு வண்டியில் ஏறி இப்போ எங்கே போகிறோன்னா சினிமாவுக்கு போகிறோம். சினிமாவில் தான் அந்த பூனை இருக்கும். சாரி சினிமா இல்லை, சிமெட்ரிக்கு போகிறோம். சிமெட்ரியில் தான் அந்த பூனை இருக்கும். ஓகே, இங்கேருந்து சிமெட்ரிக்கு வண்டியை விட்டாச்சு. வந்துட்டு இங்கேயோ அதே மாதிரி தான். சிமெட்ரியில் மட்டும் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். சரி, இவன் எங்கே இருக்கான்னு தெரில. கொடுக்கணும்னு ஓடிடுவோம். இப்போ நம்ம அந்த சாவி எடுத்தோம் தெரியுமா, அந்த இடத்துல போயிட்டு இவன் காணோம். இந்த இடத்துல அந்த ஃபுட்டை வச்சோன்னா பூனை ஒன்று வரும். சீக்கிரம் வா பூனை, வா 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 வா. வந்துருச்சு. இப்போ இந்த பூனையை அப்படியே அலையக்கா தூக்க வேண்டியதுதான். வா. எங்க பூனை அழகாக இருக்குங்க. என்ன க்யூட்டாக இருக்கடா டே தம்பி. சரி ஓகே, இவனை தூக்கிட்டு இப்போ எங்கே போகிறோன்னா சினிமாவுக்கு போகிறோம். சினிமாவில் வந்து ஒரு கிளாக் இருக்கும். இந்த பூனை மாதிரியே ஒரு கிளாக் இருக்கும். அந்த கிளாக்கை வந்து எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம்னா, இந்த பூனையை அங்கே வச்சுட்டு நம்ம அந்த கிளாக் எடுக்க போகிறோம். அது டேரெக்டாகவே போய் எடுக்கலாமேடா, இதை பூனையை வச்சுட்டு தான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறது புரியுது. அது என்ன கருமோ யாருக்கு தெரியும். இந்த ராடு பைய உள்ளே இருக்கானோன்னு தோணுது. சரி, திறந்துட்டு பின்னாடி வந்துடுவோம். முக்கா டேய் மூக்க இருக்கியா? அவனை காணோங்க. சரி உள்ளே ஓடிடலாம். உள்ளே இருக்க மாட்டான்னு நம்பிக்கை. உள்ளே இல்லை, ஆனால் ஏதோ கொரட்டை ஒரு சத்தம் எனக்கு கேட்குதுங்க. ஒருவேளை அந்த கதவுக்குள்ளே எதுவும் இருக்க போகிறான். ஓடிடுவான் டக்குன்னு. இக்கடா இருக்கான். டேய் அதை வரான். பார்த்துட்டானா? இல்லை பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்ம கூட உள்ளே போய் ஏறிடலாம். பார்க்கலன்னு தான் நினைக்கிறாங்க. பட்டுன்னு இங்கேருந்து இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம திருப்பி சிமெட்ரிக்கு தான் போகிறோம். சிமெட்ரியில் வந்து நம்ம அந்த கேஸை வச்சோம் தெரியுமா, அந்த இடத்துல போயிட்டு இந்த கிளாக்கை வைக்கணும். ஓகே, சிமெட்ரிக்கு வந்தாச்சு. அதே மாதிரி தான் எங்கேயும் திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமாக ஓட போகிறோம். ஆனால் அவன் எங்கே இருப்பான்னு தெரியல. உள்ள எதுவும் இருக்க போகிறான். செக் பண்ணிவிட்டு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓடிடலாம். பட்டுன்னு வச்சுட்டு பட்டுன்னு திரும்பி பார்க்காம வந்துட்டா போய் ஏறிடணும். காணோம், பார்க்கலங்க அவன் நம்மளை. ஓகே, வந்து ஏறியாச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கேரேஜுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரே ஒரு வேலை தான். இவனை அடிச்சுட்டு
போயிட்டு இங்கே ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ளே கட்டிங் பிளேயர் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு கேண்டில் எடுக்கணும். அந்த கேண்டிலை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா கிட்டத்தட்ட கேம் முடிஞ்சு. எங்கடா கட்டிங் பிளேயரு? எங்கே கதவு முடிடுவாங்க, திடீர்னு வந்து பார்த்து பிடிச்சிட்டானா கஷ்டமாயிரும். ஓகே, இங்கே எதுவும் இருக்கா? இல்லை, இங்கே எங்கடா இது இருக்குங்க டூல் பாக்ஸ், இதில் தான் இருக்கும். அவ்வளோதான், கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்தாச்சு. அவ்வளோதான்டா, நான் தான்டா இனிமேல். ஜெய் பிடிச்சிட்டான்டா டே. சை, போன மேட்ச்சில் இவங்கிட்ட மாட்டவே இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன், இந்த வாட்டி மாட்டியாச்சு. என்னடா யார் அவன் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து வெளியே வரான்லாம் பார்க்காதீங்க, நம்ம தான் அதுக்குள்ளேருந்து வெளியே வரோம். நம்மளை இதில் அடைச்சி வச்சுருக்கான். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும். இதுக்கு இந்த ட்ராருக்கு. ஓகே, இதை திறந்து பார்ப்போம். சரி, இதை மூடு. இதோ என்னடா இது? என்னடா ஒன்றுமே இல்லை டேய், எப்படா நான் வெளியே போவேன்? எமர்ஜென்சி டோர் கீ. எனக்கு தெரிஞ்ச இந்த டோரில் போட்டால் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்துகிட்டு திருப்பி வந்துடக்கூடாது டேய். அவ்வளோதாங்க, வரலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு இவனை வந்து நம்மளையே பிடிச்சிட்டான், அதனால் இவனை வச்சு செய்யணும். எங்கடா உள்ளே போகிற டேய்? இங்கே வாடா, காமெடி பீஸ் தலையா டேய். ஏடா என்னங்க வண்டிக்குள்ளே ஏறிக்கிட்டு இருக்கா டேய், இங்கே வாடா. வா 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 டே. என்னடா புல்லட் இல்லை? அச்சோ, இது தெரியாமலடா அவங்ககிட்ட சண்டைக்கு நின்றுக்கிட்டு இருந்தேன். ஐயோ வந்துடுவான். ஓடு 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 ஓடு, சீக்கிரம் போ பிளேயர் எடுத்துகிட்டு அங்கிட்டு ஓடு வந்துட போகிறான். ஷோப்பா, எங்கடா இருக்க? சே, கிட்ட வரானே, யாரா நீ? ஓடு ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஐயோ டக்குன்னு மூடு. எப்போ எங்கே ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சுங்க. அவன் அங்கிட்டு இருக்கான். நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், வேகமாக போயிட்டு இந்த இடத்துல ஒரு இது இருக்கும், இதை கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்க கேண்டில் எடுத்துடலாம். ஐயோ பிடிச்சிட்டான்டா டே. இவன் அங்கே இருக்கான்னு நினச்சேங்க, கிட்ட வந்து பிடிச்சிட்டாங்க, எதிரே பார்க்கலண்ணா. ஐயோ 2 லைஃப் போயிடுச்சு. பிளேயர் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு என்னை எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியலையே. முதலையாச்சும் ஏதோ இதை கொடுத்தாங்க, கீயை கொடுத்தாங்க, கதவை திறந்துட்டோம். என்னடா எதுவுமே இல்லை, இதை கட் பண்ணணுமா? என்னங்க இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதுனடா மேலே ஏறுது, என்னடா இது? ஓ, மேலே ரூஃப் வழியாக போகலாமா? இப்போ எப்படி மேலே ஏறுறது? ஓ, தொட்டா ஏறிடுவானா? சூப்பர். ஆத்தாடி, பக்கத்துலேயே இருக்காங்க. ஜஸ்ட்டு மேலே ஏறி நிற்கிறோம், கீழே விழுந்துருந்தா காலியாக இருப்போம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அவன் அங்கிட்ட போட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், பட்டுன்னு போயிட்டு கீழே இறங்கி அந்த கேண்டிலை மட்டும் தூக்கிட்டு ஓடிடலாம். அவன் அங்கிட்ட தான் போயிட்டுருக்கான். தூக்கு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த கேண்டிலை எடுத்துகிட்டு ஓடிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை, இந்த கேண்டிலை போட்டுட்டு நமக்கு வந்து எப்போவுமே இது தேவைப்படும். நமக்கு புல்லட் இல்லை, ஆனால் வந்து நம்ம வீடியோ பார்த்து ரீஃபில் பண்ணலாம். ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் நம்ம சிமெண்ட்ரியில் தான் நிறையா வேலை இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த இது தேவைப்படும், ஸ்லிங் ஷாட். ஏன்னா வந்து நம்ம போன கேமில் பார்த்துருந்திங்கன்னா ஒரு கலர் கன் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த கன்னை வச்சு அவனை 1 நிமிஷம் மயக்கப்பட வைக்கலாம். ஆனால் இந்த கேமில் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்லிங் ஷாட் மட்டும் தான் நமக்கு உதவி பண்ணுற ஒரே விஷயம். சரி, இப்போ இந்த கேண்டில் எடுத்துகிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு ஒரு கேஸையும் ஒரு இதையும் வச்சோம்ல, அந்த இடத்துல இன்னொரு பொருள் வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஓத்துட்டு யாரா நீ? சை, ஒரு செகண்ட் என்னையே பயன்படுத்திட்டாங்க. சரி, நீ இங்கிட்டு வா, நான் இங்கிட்டு பூந்து அங்கிட்டு ஓடிடுறேன். அவ்வளோதான். ஓகேங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவோட சிமெட்ரி, அவங்க அப்பாவோட கலர் எங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல இப்போ கேண்டில் வச்சிட்டோமா, இந்த லூசு பையன் இப்போ என்ன பண்ணுவான், அங்கே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சாமி மாதிரி நினச்சா அவங்க அப்பாவை கும்பிடுவான். சரி, அதை பாருங்கள் நீங்கள். இப்போ என்னடா அப்படி பார்க்குற? எங்க இதுக்குள்ளே இருந்தால் பிடிக்க மாட்டான்னு நினச்சேன், பிடிச்சிருவான் போல. டேய், என்னங்க பார்க்குறான்? டேய் முக்கா. ஐயோ அப்பா, உங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க, ஆனாலும் உங்கள் நினைவு என் கூட எப்போவுமே இருக்கும். உங்களோட ஐஸ்கிரீம் அதை நான் திருட்டுத்தனமாக சின்ன வயசில் சாப்பிட்டு குண்டுன்னு ஆகிட்டேன். அதனால் நல்லா குண்டுன்னு கலாய்ச்சாங்க. போதண்டா முக்கா, அவன் சோக கதையெல்லாம் சொல்லாத. எங்கே அவன் அங்கிட்டு போயிட்டான். இப்போ போயிட்டு அங்கே ஏதோ காட்டுது, அதை போய் எடுத்துடலாம். ஓகே. ஏய், யாரா அது எந்திக்கிறது? ஐயோ பிடிச்சிட்டான்டா டே. போச்சு எங்க? ஐயோ, திருப்பி கொண்டு வந்தீங்க மாட்டியா? என்னடா அது ஹேமரா? சரி, இதை எடுத்துகிட்டு இப்போ எப்படி வெளியே போகிறது திருப்பியும்? ஓ, மேல் வழியாக தான் போகணுமா? ரைட்ரா. என்னடா லூசு பைய திருப்பி பலகை போட்டு அடைச்சி வச்சுருக்கான். இது மாதிரிலாம் எங்களுக்கு போக தெரியாது பாரு. சரியான காமெடி பீஸாக இருக்காங்க.
சரி அப்படியே வந்து இங்கேருந்து கீழே இறங்கி திருப்பி இப்போ நம்ம சிமெண்ட்ரிக்கு தான் வேலை. இப்போ வந்து நம்மளோட லைஃபு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான். இன்னும் ஒரு வாட்டி அவன்கிட்ட மாட்டினாலும் கேம் முடிஞ்சு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து விளாட்ற மாதிரி ஆயிரும். ரைட்டில் பாருங்கள், லிஸஸ் கிட்னாப்பிங்னு சொல்லிட்டு X0 காட்டுதா, அதுதான். இப்போ வந்து இவன் சாமி கும்பிட்டான்ல, இங்கே வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் விட்டுட்டு போயிடுவான். இப்போ ஓடி போயிட்டு இதை வந்து இங்கே பற்ற வச்சுட்டு, ஆக்சுவலி இது ஒரு பாமா, இப்போ வந்து பாமா தான் ரெடி பண்ணியிருக்கோம். என்னடா ஒரு கேஸ் சிலிண்டரு ஒரு கிளாக்கு, இது ஒரு பாமாடா அப்படின்னு கேட்குறது புரியுது. இந்த கேமில் அப்படி தான். ஓகே, வெடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இவன் எங்கே இருக்கான்னு தெரிலையே, ஆளை காணும். கொடுன்னு ஓடி போயிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த மைக்கு நம்மக்கிட்ட ஒரு இதை கொடுத்தான் பார்த்தீங்களா, ஒரு டோர் நாபு, அதை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு உள்ளே போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட லைஃப் 0, அதனால் இதை வந்து ரீலோட் பண்ணிவிட்டு அவனை சுட்டுட்டு போகலாம். ஓகே, ஒரு ஆடு பார்த்தோம், நமக்கு வந்து ரீலோட் ஆயிடுச்சு. 5 புல்லட்டு வராங்க. இதுதான் சரியான சான்ஸு. இப்போ போயிட்டு இவனை சுட்டு மயக்கமாட வச்சுட்டு ஒரே ஒரு சான்ஸு தான். கொடுன்னு போயிட்டு அந்த டோர் நாம்பை வச்சு ஒரு இதை திறந்து அதுக்குள்ளே தான் கேஜிக்கு இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்தால் வேலை முடிஞ்சுச்சு. ஓகே, இவனை அடிச்சுட்டு ஐயோ இடிச்சுக்கிட்டாங்க அந்த இதில். சரி, அவன் திருப்பி வரட்டும், கரெக்டாக அடிச்சுட்டு கரெக்டாக ஓடுவோம். வா 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 வாடி 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 முக்கா போச்சா, அடி வாங்கினியா? ஓகேங்க, அவனை அடிச்சிட்டான். இப்போ பட்டுன்னு இந்த டோர் நாப் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ தான் தலைக்கு இருக்குன்னு சரியாச்சு போல தலைவருக்கு. ஓடுறா உள்ளே ஓடுறா, சீக்கிரம் ஓடுறா டே. இந்த இடத்துல திறந்தா இந்த இடத்துல தாங்க கேஜிக்கு இருக்கும். இவ்வளோதான், கேஜிக்கு தூக்கியாச்சு. இப்போ வெளியே போய் வண்டியில் ஏறினா முடிஞ்சு. அவன்கிட்ட மாட்டிடக்கூடாது. ஏய் சரி, ஜஸ்ட்டுங்க பார்த்துட்டான்னு நினச்சி நல்ல வேலை பார்க்கல. அவ்வளோதான், நம்ம தான். ஓகே, ஒரு வழியாக இந்த கேமை நாம் முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஓகே, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு வழியாக நான் உன்னை Time to காப்பாற்றிட்டேன். finish this. நான் வந்து Come on, 1 2 3 Liz. சொல்லுவேன். You'll jump on அப்போ நீ 1, கரெக்டாக கீழே 2, குதிச்சிடணும். ஓகேவா லிஸ்? and 3. அடி பைத்தியக்காரி, என்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கான், குதிக்க முடியாதா? ஏங்க இவளை காப்பாற்றுற அந்த ஃபுல்லாக வேஸ்ட்டுங்க. கஷ்டப்பட்டு ஒருத்தன் காப்பாற்றினா என்ன வண்டி திருப்பி இங்கே வருது? என்ன மைக்கு என்ன பார்க்குறான்? ஓ, லிஸு வந்து சார்லியோட தங்கச்சி. ஓகே, ரைட். இப்போ வந்து இவன் இங்கே வந்து கதவை மூடி விட்டான். அவ்வளோதான், திருப்பி கொண்டே இவளை எங்கே பிடிச்சானோ அதே கொண்டுக்குள்ள அடைச்சி வைக்க போகிறான். யாரா அவன்? நீ ஏன்டா ஓடுறா? அவங்க அண்ணனே ஓடலை, நீ காப்பாற்ற ஓடுறா, அவ்வளோ தைரியமாடா மைக்கு உனக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ இவன் இந்த பர்ஃப்யூம் எங்கன்னு தூக்கி அடிப்பாங்க அந்த வண்டி மேலே. இதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த பைத்தியக்காரன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறானாமா. எஸ்ஸா நோவான்னு கேட்டு வச்சுருக்கான். ஏன்டா டேய், உனக்காக கஷ்டப்பட்டு ஒரு பெர்ஃப்யூம் எடுத்துன்னு வந்தா, நீ பெர்ஃப்யூமை வச்சு ப்ரப்போஸ் பண்ண பார்த்துருக்க. சரி, ஓகே, இந்த கேம் முடிஞ்சு. இந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 3 வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.